ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இந்த ஃபயர் கேம்ப் அப்படின்னா நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய திருச்சபைகளிலே வெளியில் கேம்புக்காக போகும்போது இந்த மாதிரி அவங்க பண்ணுறது வழக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம வாலண்டியர்ஸ் ஜெபத்தை வச்சுருக்குறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி எல்லாரும் ஆலயத்திற்கு வெளியில் நின்று ஆராதித்து இந்த மாதிரி ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி பண்ணி ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியரில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் அநேகம் பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணிங்க. ஸோ இது ரொம்ப அழகாக உடனே தம்பிங்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஸோ எல்லாரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஸ்பெஷலாக வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை சொல்லுவார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ சங்கீதம் 19வது சங்கீதத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை என்ன பண்ணுங்க? நீங்களாக்கும். சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், எனக்கு ஒன்று நான் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன் அப்படின்னா, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உணர்வுகள் நமக்குள்ள வரும். அதில் மிக முக்கியமாய் தேவையான ஒரு உணர்வு என்ன அப்படின்னு சொன்னால், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் தப்பு பண்ணுறேன்ற உணர்வு நமக்கு வேணும். இந்த உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த உணர்வு இல்லைன்னா அடுத்து நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பாருங்கள், நிறைய பிள்ளைகள் நிறைய வாலிப தம்பிங்க அவங்க அம்மாவை அடித்தாங்க. என்னை ரொம்ப அடிக்கிறான் என் பையன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எப்படி இவன் அடிக்கிறான்? எப்படி அவங்க அம்மாவை அடிக்க முடியும்? பெத்து வளர்த்தின அம்மா எப்படி அடிக்க முடியுது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. நம்ம ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட வருத்தப்படுவோம். சரி, அவங்க ஏதாவது கவலைப்பட்டாங்கன்னா உடனே போய் இல்லைம்மா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு உடனே ஒப்புரவாயிரும். ஆனால் ஒரு அம்மாவை ஒரு அப்பாவை அடிக்கிற அளவிற்கு இவனுக்கு எப்படி துணிச்சல் அதுவும் இத்தனை நாள் தொடர்ச்சியாய் 10 வருஷமாக அடிக்கிறான், 20 வருஷமாக அடிக்கிறான் அப்படின்னா ஏன் அவன் அடிக்கிறான்னா, அவனுக்கு என்ன பண்ணுற தன்னுடைய குற்றங்களை அவனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்ற உணர்வு அவனுக்கு இல்லை. அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் என்ன யோசிப்பான்னா, நம்ம நிச்சயமாக நம்ம அப்பா அம்மாவை அடிக்கிறது தவறு, நம்ம அடிக்கக்கூடாது. அப்போது இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது ரொம்ப ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வு வேணும், எனக்கு ஒரு உணர்வு வேணும். என் பக்கத்திலேயே நியாயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடக்கூடாது. நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் வரும்போது, ஒரு பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த உணர்வுள்ள இருதயம் மட்டும் நம்மளை விட்டு சாகிற வரைக்கும் போயிடவே கூடாது. ஸோ இன்றைக்கு இந்த ஃபயர் கேம்பில் நம்ம எல்லாருமே என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஆண்டவர் உணர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உணர்வே இல்லையோ, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்வை தாரும். ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரி தன்னுடைய ஊழிய காலத்தில் அவர் இந்த இந்த லெப்பர் அப்படின்னா லெப்ரசி குஷ்டரோகிகளுக்காக அவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையை குஷ்டரோகிகளுக்காக ஊழியம் செய்கிறதற்காக ஒப்பு கொடுத்து அவர் பல ஆண்டுகள் அந்த குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் எழும்பும்போது அவருடைய கையில் ஒரு பின்னூசி எப்போவுமே இருக்குமாமா. அந்த கையில் இருக்கிற அந்த பின்னூசியில் காலையில் எந்திரிச்ச உடனே அவர் தன்னுடைய கைகளிலே சில இடங்களில் அப்படியே குத்தி பார்ப்பாராம்.
அந்த குத்தி பார்க்கும்போது அவருக்கு உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவருக்கு வலிக்கும். வலிச்ச உடனே அவர் அன்னைக்கு நினைப்பாராமா, நான் இன்னும் யாரா மாறல அப்படின்னா, நான் குஷ்டரோகியா மாறல, நான் இன்னும் குஷ்டரோகியா மாறல. ஆனால் அவர் அப்படியே நிறைய காலங்கள், ஒரு 4-5 வருஷங்கள் ஊழியம் செஞ்ச உடனே அந்த குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்ததுனால அவருடைய உடம்புலையும் அந்த குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ ஒரு நாள் காலையில் அவர் தன்னுடைய அந்த பின்னூசியை எடுத்து தன்னுடைய கையில் குத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு குத்தி குத்தி பார்க்குறாரு, அவருக்கு உணர்வே இல்லை, அவருக்கு அந்த வலிக்கல. உடனே அவர் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ஜனங்களுடைய குஷ்டரோகம் அவருக்கும் வந்துச்சு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதற்கு பிறகு அவர் ஊழியம் செய்து அந்த குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்து அங்கேயே அவர் மரிச்சிட்டார். அப்போது அந்த உணர்வு என்னைக்கு போகுதோ அன்னைக்கு அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள ஏதோ ஒரு வியாதி எனக்கு வந்திருக்குது. சரீரத்தினுடைய உணர்வு பாருங்க. இந்த ஸ்ட்ரோக் கை கால் இழந்து போறாங்க பாருங்க. இந்த ஸ்ட்ரோக் கை கால் இழந்து போறவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கையில என்ன இல்லை, உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, தட்டிப்பாட்டு. அது ரொம்ப வலி, ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை யாருக்குமே வரக்கூடாது. அவங்க நம்ம பொதுவாக நம்ம நடந்து போகும்போது கால் தட்டும்போது வலிச்சா அம்மா அப்பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறோம், நமக்கு வலிக்கும் போது கஷ்டமா இருக்குது. ஆனா இந்த வலி இல்லாம ஒரு நாள் இருந்தா அது அதை விட ஒரு பெரிய கொடுமை. நம்ம சரீரத்துல வலிக்குது பாருங்க, வலிக்கிறதுனால தான் நமக்கு அடிபட்டுன்னு தெரியும், வலிக்கிறதுனால தான் நம்ம கட்டு போடுவோம், வலிக்கிறதுனால தான் நம்ம ட்ரீட்மெண்ட் போடுவோம். வலிக்கலைன்னா நமக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்டு? நம்ம செத்துட்டோம், நம்முடைய சரீரம் செத்துருச்சு, நம்முடைய எலும்புகள் செத்துருச்சு, நம்முடைய நரம்புகள் செத்துருச்சு. அதனால ஒவ்வொரு பார்ட்லையும் சிலருக்கு சில இடத்துல உணர்வு இருக்குது, ஆனா சில இடத்துல என்ன இல்லைன்னா உணர்வு இல்லை. இப்ப பாருங்களேன், நம்ம பொதுவாக எல்லாருமே கோபப்படுவாங்க, பொதுவாக எல்லாருக்குள்ளே இந்த கோபம் இருக்கும். இப்போ இந்த கோபத்திலேயே பழகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோபத்தை குறிச்ச உணர்வு திரும்பி என்ன பண்ணாது அப்படின்னா வேலை செய்யாது. அது வேலை செய்யாது. ரொம்ப நாள் அது பழுதா இருக்கிறதுனால, ரொம்ப நாள் கோபப்படுறதுனால அது திரும்ப அந்த உணர்ச்சி வேலை செய்யாது, அந்த 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 உணர்வு நமக்கு இருக்காது. அப்போ எந்த ஏரியாவில் சில இடங்களில் இப்போ திருடக்கூடாதுன்ற உணர்வு நமக்கு இருக்கும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்ற உணர்வு நமக்கு இருக்கும், சினிமா பார்க்கக்கூடாதுன்ற உணர்வு நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு சில ஏரியாவில் நமக்கு பழகிட்டதுனால அந்த ஏரியாவில் என்ன இருக்குன்னா, நம்ம தப்பு பண்ணுனா கூட நமக்கு என்ன இருக்காதுன்னா உணர்வு இருக்காது, அந்த உணர்வு மங்கி போயிடும். அதனால யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அந்த லெவலுக்கு நீங்க அந்த உணர்ச்சி இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் கோவப்படுறேன்னு என்னால் ஆராய்ந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னா, இந்த சங்கீதக்காரனை போல ஃபர்ஸ்ட் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன தாருங்க அப்படின்னு சொன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் யார்? எனக்கு ஒரு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எல்லாரும் இந்த கேம்பில் நம்ம என்ன சொல்ல போனா, சாகிற வரைக்கும் நான் ஆவிக்குரிய உணர்ச்சியோட சாகணும், ஆவிக்குரிய உணர்ச்சியோட. நான் தப்பு பண்ணா என்னை கண்டிச்சிருங்க ஆண்டவரே, நான் மிஸ்டேக் பண்ணனா உடனே சொல்லி கொடுங்க ஆண்டவரே. மிஸ்டேக் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்டா எனக்கு அப்படி தெரியல. எனக்கு அப்படி, நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் மிஸ்டேக்கே இல்லாத மனிதர்கள் வாழ முடியுமான்னு கேட்டுறது எனக்கு தெரியல. ஆனால் மிஸ்டேக் நமக்குள்ள வருகிறது. சங்கீத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட சொல்கிறார், நான் செய்ய விரும்பாததையே செய்கிறேன், நான் பேசக்கூடாததே பேசுகிறேன், நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி என்னை செய்கிறது. நமக்கு மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் வரும். ஆனால் அதே நேரத்தில் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நான் தப்பு பண்ணும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உணர்வு வேணும். இந்த உணர்வை விட்டு எப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தூரம் போயிடுறானோ அப்பவே அவனுடைய வாழ்க்கை தீமைக்குள்ள போறதுக்கு டைம் ஆச்சுன்னு அர்த்தம். யோசேப்புக்கு தான் என்னன்னா, அந்த உணர்வு இல்லை, அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஒப்புரவாக முடியல, ஆண்டவரிடத்தில் திரும்பி வர முடியல. ஆனா இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த உணர்வு வந்துச்சு, உடனே அவனுக்கு ஒரு மாற்றம் வருது. அப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே மரணம் வரைக்கும் எனக்கு என்ன தப்பு பண்ணினாலும் அடுத்த நிமிஷம் நீதாண்டா தப்பு பண்ணுனேன்ற அந்த உணர்வு எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. அதை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க ஆண்டவரே.
இந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்றது மாதிரியே ஜெபம் பண்ணும். மறுபடியும் ஒரு விஷயம், அந்த வசனத்தை வாசிங்களேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதக்காரனாகிய தாவீது தப்பு பண்ணிட்டு வந்துட்டாரு. தப்பு பண்ணிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர் தப்பு பண்ணுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அவர் தப்பு பண்ணான்னு யாருமே சொல்லல. இவருக்கும் உடனே என்ன ஆச்சுன்னா, நான் ஒன்றும் பெருசா தப்பு பண்ணல போல தெரியுது அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனா ஒரு காலத்துல ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார். நீ தப்பு பண்ணுனேன்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு உணர்வு வருது. உணர்வு வர்றதுனால தான் 51வது சங்கீதத்தை அவர் எழுதுறாரு. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே தாரும் அப்படின்னு 51வது சங்கீதத்தை அவர் எழுதுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த உணர்வு வருது. அந்த உணர்வு வருது. அது வரைக்கும் பாருங்க ஊழியம் தான் செய்தாரு. அது வரைக்கும் எல்லாரும் மாதிரி போயிட்டு இருந்தாரு. அவருக்கு தப்புன்னு தெரியல. அப்போ நமக்கு மிக தேவையான ஒன்று, ஆண்டவரே என்னை கண்டித்து உணர்த்துகிற, என்னை அடிக்கணும்னா கூட அடிச்சிருங்க, என்னை திட்டணும்னா கூட திட்டுருங்க. உங்க கையில தண்டனையை வாங்குவது எனக்கு தீமையே கிடையாது. நான் நம்புறேன், இன்னொருத்தர் கையில கொடுத்து நீங்க என்ன அடிக்க வைக்காதீங்க. இன்னொருத்தருடைய கையில கொடுத்து என்ன பேச வைக்காதீங்க. இன்னொருத்தருடைய கையில கொடுத்து என்ன அவமானப்படுத்தாதீங்க. நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்க எனக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. கவனிங்க, ஆண்டவர் கையில சோதனையில இருந்தா கர்த்தருக்கு நிறைய அனுதாபம் இருக்கும், நிறைய பாசம் இருக்கும். என்னதான் நம்முடைய பிள்ளைகளை தப்பு பண்ணா அடிச்சாலும் நம்முடைய அடி அவனுக்கு வலிக்கும். ஆனா அடியில் அவன் என்ன பண்ண மாட்டானா, சாக மாட்டான். ஆனா ஆண்டவர் வந்து யோபு வந்து பிசாசனுடைய கையில கொடுத்தாரு பாரு, நீ சோதின்னு சொன்னாரு பாருங்க. அவன்கிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, நீ அவனை சோதிச்சா, நீ அவனை தண்டிச்சா, அவன் உயிரை எடுக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? ஒன்னு நீ உயிரை எடுப்ப, இல்லைன்னா அவன் வந்து அவனே தன்னுடைய உயிரை மாத்திக்கிற அளவுக்கு நீ கொண்டு போயிடு, மாச்சுக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவ. அதனால அவன் ஜீவனில் மட்டும் நீ என்ன பண்ணாத, கை வைக்காதேன்னு சொல்லி தான் ஆண்டவர் அனுப்புவார். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்திலே இருக்கிற இந்த உலகத்துல எந்த மனுஷனுடைய கையில கொடுத்தாலும் நம்மளை தண்டிங்கன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி தண்டிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமா போறாம இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா? இப்ப பாருங்களேன், என்ன குறிச்சு ஒருத்தர் பேசணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்க நான் நினைக்கிறீங்க? விட்டுருவாங்க நினைக்கிறேன். உங்களை குறிச்சு சொந்தக்காரன் கையில உங்க கொடுத்தா பரிதாபம் பார்ப்பாங்களா, இரக்கம் பார்ப்பாங்களா? நீங்க என்ன தீமை செஞ்சிருப்பீங்க, என்ன துரோகம் செஞ்சிருப்பீங்க? நீங்க அவனுக்கு துரோகமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த மனுஷன் வந்து உங்களை என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுடைய ரியாக்ஷனே வித்தியாசமா இருக்கும். நம்ம அழுவோம், அவன் சிரிப்பான். அதனால ஆண்டவரத்துல சொல்லுங்க, நீங்க தண்டிக்கணும்னா நீங்க டைரக்டா நீங்க என்ன தண்டிங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே. ஆனா இன்னொருத்தருடைய கையில மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி அப்படியே எழும்பி நின்று, the first time மரணம் வரைக்கும் எனக்கு ஒண்ணு வேணும். என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு உணர்வுள்ள, எனக்கு நிறைய உணர்ச்சி இருக்கு ஆண்டவர். என் காலு நடக்குது, உணர்ச்சி இருக்குது. என் வயிறு பசிக்குது, எனக்கு உணர்ச்சி இருக்குது. ஆனா எனக்கு பசி எடுக்கும் போது ஓடி போய் எங்கேயாவது ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்த உடனே என்னால அதை அடுக்கவே முடியல. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மரணம் வரைக்கும் நான் என்ன சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட, ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட என்ன உணர்த்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உணர்த்துங்க ஆண்டவரே. இப்ப இந்த ஜெபத்துல நிறைய பேர் ஆண்டவர் உணர்த்துவார், உங்களுக்கு சொல்லுவார், நீ இந்த விதத்துல பண்ணுனது தப்பு மகனே அப்படின்னு சொல்லுவார். உங்க அம்மா சொல்லுவாங்க நீ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா சொல்லுவாரு நீ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க பண்ணாங்க, இல்ல இது நியாயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மனசாட்சி சொல்லும் இது நியாயம் தான் சொல்லும். நீங்க சொல்லுவீங்க இது நியாயம் தான் சொல்லுவீங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், சூழ்நிலை அந்த மாதிரி, அதனாலதான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சொல்லுவாரு, இல்லடா இது தப்புடா.
பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் உண்மையா நம்மளை கண்டிக்க முடியும். உண்மையா அவர் மட்டும்தான் நமக்கு உணர்வை கொடுக்க முடியும். அதனால கையை மேல உயர்த்தி எழுப்புதல் இங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நம்புறேன். இந்த முதல் ஃபயர் கேம்ப் சர்வீஸ்லயே ஆரம்பிச்சிருச்சு. எங்கெல்லாம் ஒப்பு கொடுத்தல் இருக்குதோ, எங்கெல்லாம் அர்ப்பணிக்கிறதல் இருக்குதோ, எங்கெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை கடந்து வரும். சொல்லுங்க, எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவர். என் கணவனாரை திட்டும் போது எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும். என் மனைவியை திட்டும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும். சொல்லுங்க, நான் ஒரு தப்பு பண்ணும்போது எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். நான் ஒரு SMS பண்ணும்போது எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். நான் ஒரு போனை பார்க்கும்போது எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். இது தப்புடா. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம் எல்லாரும், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுவோம், இந்த பலன் திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமா. ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நான் தப்பு பண்றேனோன்னு ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன கண்டிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் என்ன திட்டி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன திட்டுறதுக்கு சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. நீங்க என்ன எச்சரிக்கிறதுக்கு சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. நீங்க சொல்ல சொல்ல ஒருவேளை கேட்காம போனதுனால இனி சொல்ல வேண்டானே முடிவு பண்ணிட்டீங்களோ? சாரிப்பா, சாரிப்பா, சாரிப்பா. என்ன உணர்வுள்ளவன் ஆக்குங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க. பரலோகம் போறதற்கு இந்த உணர்வு தான் நமக்கு தேவை. இது ஒண்ணு இருந்தா போதும். இது ஒரு குவாலிட்டி இருந்தா போதும். ஒரு குவாலிட்டி இருந்தா போதும். ஒரு குவாலிட்டி இருந்தா போதும். நம்ம போயிடுவோம், பரலோகம் வரைக்கும் போயிடுவோம். கேளுங்க முழு பலத்தோட கூட. என்ன 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 இனி நான் என்ன நியாயப்படுத்த மாட்டேன். ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம எப்படி நம்மளை நியாயப்படுத்த முடியும்? நமக்கு நியாயம் முன்னாடி நிக்காது. கர்த்தர் உணர்த்தின உடனே போய் மன்னிப்பு நம்ம கேட்டுருவோம். ஆண்டவர் உணர்த்தின உடனே அப்பா அப்படின்னு போய் கேட்டுருவோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இந்த காரியங்கள், இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலன். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல்
நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே. நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆமை போல் வாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. சொல்லுவோம், விசுவாசி இல்லையே. உம்மை வேண்ட இப்ப சொல்லு. நானாக வந்து நிற்கிறேன். சத்தமாய் நானாக இன்னும் சத்தமா நானாக வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்ன வந்து நீர் இன்று என்னை இன்று ஏற்றுக்கொள்வீரா. ராஜ்ய சேர்த்து கொள்வீரா. நானாகவே நானாகவே பாடுவோம். வந்து நீர் இன்று என்னை எங்களை உணர்வுள்ளவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறதற்காக நன்றி. உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. எஸ், ஆமாப்பா, ஆமாப்பா. யாரும் எங்களை சொல்லி திருத்துற அந்த இடத்துல நாங்க இல்லை. யாராவது ஒருத்தர் அப்படி சொன்னாங்கன்னா கூட உடனே போ, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கள திட்டி அனுப்புறோம். எங்களை யாரும் கண்டிக்க முடியாது, எங்களை யாரும் திட்டவும் முடியாது. நாங்க உடனே திமிரிட்டு நின்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாயிருவாங்க. ஆனா ஆண்டவரே, நாங்க பாரத்தோட கேட்கிறோம் ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை மட்டும், அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை மட்டும் என்னிடத்துல இருந்து எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. எப்பவும் 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 நீங்க கேட்க ஆண்டவர் கண்டிப்பா இன்னைக்கு செய்வார். கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க சத்தம் போட்டு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய பேரோட பர்சனலா ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. மகளே, நீ இந்த மாதிரி உணர்வடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. மகனே, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல, நீ உணர்வடைஞ்சா கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. நீ உடனே 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 ஒப்புரவாரு. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க
சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் இயேசுவே. சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். ஆண்டவரோட டிராவல் பண்ண 12 பேர்ல 2 பேர் கடைசியா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒருத்தர் யூதாஸ் காரியோத்து, இன்னொருத்தர் பேதுரு. ஆனா இவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யூதாஸ் காரியோத்து நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் வேதம் சொல்லுது, பேதுரு வந்து தேவனுடைய ஆலயத்துல போய் மன்னம் கசந்து அப்போ இங்க 2 பேருக்கும் உணர்வு வருது. 2 பேருக்குமே உணர்வு வருது. தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு 2 பேருக்குமே வருது. யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா, தேவனோட நடந்த காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்திற்கும் என்ன வருது? தப்பு பண்ணிட்டோம். அதான் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே நேரத்தில் சேவல் கூவும் போது யாருக்கும் உணர்வு வருது அப்படின்னு சொன்னா, பேதுருக்கும் உணர்வு. ஐயோ, ஏற்கனவே ஆண்டவர் சொன்னாரு, சேவல் கூறதுக்கு முன்னாடியே நீ 3 தடவை மறுதலிப்பேன்னு சொன்னாரு, இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி அவனுக்கும் அந்த மாதிரி உணர்வு வருது. ஆனா ஒருத்தன் உணர்வு வரும்போது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் தேவாலயத்துல போய் மனங்கசந்து என்ன பண்றான்னா, தப்பு பண்ணிட்டேன் அப்படியே அழுறான். தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். ஆனா இன்னொருத்தனுக்கு உணர்வு வருது அதே போல. ஆனா அவனுக்கு என்ன முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, இனி நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நான் இருந்த என்ன பிரயோஜனம், நான் இனி நல்லவனா வாழ்ந்து யார்கிட்ட போய் பேர் சம்பாதிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியுது, நான் மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியுது. சரி, சூழ்நிலை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்போ வேற ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நம்ம தலையெழுத்து அவ்வளோதான், நம்ம அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான், நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான் அப்படின்னு தனக்குள்ளே உணர்வு வந்ததற்கு பிறகு அந்த மனுஷனால தேவ சமூகத்தில் போக முடியாததுனால வேதம் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம், அவனுடைய எதிர்காலம் எல்லாமே போயிருச்சு. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் வந்து இப்போ நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு என்ன தருவாருன்னா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு என்ன தருவாரு? உணர்வு தருவாரு. ஆனா ஆண்டவர் உணர்வு கொடுத்ததுக்கு பிற்பாடு வாழ வேண்டியதும் உங்க கையில தான் இருக்குது, அழிய வேண்டியதும் உங்க கையில தான் இருக்குது. நீங்க பேதுருவா யூதாஸ் காரியோத்தான்னு நீங்க நினைச்சுக்கங்க. 2 பேருக்குமே உணர்வு வந்துச்சு. ஆனா ஒருத்தன் உணர்வு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா தேவனுடைய ஆலயத்துல போய் சாரிப்பா தப்பு பண்ணிட்டேன், இனி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, திரும்ப என்னை எழுப்புங்க, திரும்ப நான் வாழ்றேன், நான் இனி திருந்திடுறேன், நான் விட்டு கொடுத்துறேன், பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் இறங்கணும்னா இறங்கிடுறேன் அப்படின்னு தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினான். ஆனா யூதாஸ் காரியோத்து என்ன நினைச்சான்னா, உணர்வு வந்ததுக்கு பிற்பாடும் அவனுக்கு உணர்வு தான் வந்துச்சே தவிர அதுல தாழ்ந்து போனோம், இறங்கணும், சரி நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கல, தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு நினைச்சான். எத்தனையோ குடிகாரர்கள் ஜெபம் பண்ண வரும்போது, பிரதர் நீங்க, அவங்க மனைவி சொல்லுவாங்க, பாஸ்டர் போன வாரம் தான் பாஸ்டர் ஒரு அலுமினிய பாத்திரம் வாங்கி வச்சிருந்தேன், அந்த அலுமினிய பாத்திரத்தை கொண்டு போய் இருந்தாலும் வித்துட்டான் பாஸ்டர், வித்து குடிச்சிட்டான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய கணவனாரை பார்த்து, பிரதர் என்ன பிரதர், வீட்டில் இருக்கிற அலுமினிய பாத்திரத்தை சமைக்க பாத்திரத்தை யாராவது விற்பாங்களா பிரதர், அந்த அளவுக்கு என்ன பிரதர் நீங்க போயிட்டீங்க, தப்புன்னு தெரியுது ஃபாதர், என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம விழுந்துட்டோம், நம்ம சாக்கடைக்குள்ள போயிட்டோம், தப்புன்னு தெரியுது, விற்கக்கூடாதுன்னு தெரியுது, பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுது, குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு தெரியுது, என்ன விட்டுற சொல்லுங்க, நான் அப்படியே வாழ்ந்துட்டேன், இனி என்ன ஒரு 5 வருஷம் 2 வருஷம் ஊரோட இருக்க போறேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ தன்னுடைய மனசுல தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு கூட, நிறைய பேருக்கு உணர்வு வந்ததுக்கு அப்புறம் கூட மீட்கப்படுவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க செய்த தவறு அவங்களுடைய இருதயத்தை கடினமாக்கிருச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர்
எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணி ஆண்டவர் உங்களை இன்னைக்கு கர்த்தர் ஒரு உணர்வை கொடுக்கலாம். நீ போய் மன்னிப்பு கேட்டுரு சாமி, நீ ஒப்புரவாகிருப்பா, நீ தாழ்ந்து போயிருப்பா, நீ உடனே அந்த காரியத்தை விட்டுருப்பா, தூக்கி போட்டிருப்பா அப்படின்ற உணர்வை இன்றைக்கு இந்த பிரேயர் நடக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவாரு. ஆனா திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க யூதாஸ் காரியத்தா மாற போறீங்களா, பேதுருவா மாற போறீங்களா? டிசைட். நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க பேதுருவ மாதிரி மறுபடியும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சா எந்த காரியத்தை உணர்வு கொடுக்கிறாரோ உடனே நீங்க என்ன பண்ணுங்க, உடனே ஒப்புரவாயிருங்க. தாவீதுக்கு ஆண்டவர் அப்படிதான் உணர்வு கொடுக்கிறாரு. நீ தப்பு பண்ணிட்டடா, ஆண்டவர் வந்து தேவனுடைய ஊழியக்காரனை அனுப்பி சொல்றாரு, ஆட்டினுடைய கதையை சொல்லி நீயே அந்த மனுஷன். இப்போ தாவீதுக்கு 2 டிசைட் பண்ணலாம். ஒன்னு, தனக்கு உணர்வு கொடுத்தவனே கொன்றுடலாம், இல்ல அப்படின்னா அதெல்லாம் ராஜாக்கள் வர்றதான்னு சொல்லிட்டு ஈஸியா விட்டுறலாம். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது உடனே தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு, ஆண்டவரே நீர் என்னை எவ்வளோ நம்பினீங்க, நான் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதனால ஆண்டவர் இன்றைக்கு இரவுக்குள்ள, நாளைக்கு திரும்ப காலையில நீங்க எழும்புறதுக்குள்ள உங்க நிறைய பேருடைய இருதயத்துல என்ன கொடுப்பாருன்னா, நீ பண்ணது மிஸ்டேக் மகா, நீ பண்ணது மிஸ்டேக் மகன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஐ சரண்டர் ஆல். திரும்பவும் நான் எழும்புறதுக்கு விரும்புறேன், திரும்பவும் மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு விரும்புறேன், திரும்பவும் இடத்துல இரக்கம் கிடைக்கிறதுக்கு விரும்புறேன். என் நெஞ்சை நான் கல்லாக்க மாட்டேன், என் சிந்தையை நான் கல்லாக்க மாட்டேன். உடனே பரவாயில்ல, அது நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அவமானமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ள அந்த உணர்வை கொடுத்த உடனே நான் அதை செஞ்சிருவேன். நான் வந்து பேதுருவா மாறதான் விரும்புறேன். நான் யூதாஸ் காரியத்தா மாறுறதற்கு நான் விரும்பல. பிசாசு வேதம் சொல்லுது, இந்த முடிவை வந்து இந்த மனுஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்குள்ள பிசாசு பூந்துருச்சாமா. பிசாசு புகுந்து தன்னுடைய தப்பை குறிச்சு உணர்வை கொடுக்கும் போது மனம் திரும்பணுன்ற எண்ணம் வரல, சாகணுன்ற எண்ணம் வந்துருச்சு. இதுதான் டேஞ்சர். தப்பு பண்ணி ஆண்டவர் உணர்த்தும் போது உங்களுக்கு வந்து என்ன தோணணும் அப்படின்னா, நான் திரும்பி வந்துடணும் தான் தோணணுமே தவிர நான் அப்படியே அழிஞ்சு போயிடுறேன்னு தோணக்கூடாது. இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் இருப்பீங்க, நீங்க இன்னைக்கு அடைஞ்சு கிடக்கிறதுக்கு, உடைஞ்சு கிடக்கிறது அதான் காரணமா இருக்கலாம். இவ்வளவு பெரிய தப்புன்ட்டு எங்க பஸ் நான் போய் நிற்கிறது, நான் என்ன பெருசா செய்யறது, நான் வேண்டாம், நான் ஒதுக்கிட்டேன், என்ன நமக்கு அது செட் ஆகாது, நம்மளாம் அதில் செய்ய முடிஞ்சிடாது, எதுக்கு போய் நம்ம போய் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இன்னும் கெட்ட பேர் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கா? அதனால நீங்க யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க உங்களை ஒதுக்கிக்கலாம். ஆண்டவர் உணர்வு கொடுக்க நீங்க உங்களை ஒதுக்கிக்கலாம். வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என் மனைவிக்கு விதமான தப்பு பண்ண தெரியுது, எனக்கு கணவனுக்கு விதமாக தப்பு பண்ண தெரியுது, எனக்கு நான் கோவப்பட்டது தப்பு தான் எனக்கு தெரியுது, ஆனா சரி உணர்ந்துட்டேன், ஆனாலும் இனி போய் கேட்டு என்ன பண்ண போறேன், இனி போய் ஒப்புரவாகி என்ன போறேன். இப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நான் நம்புறேன், அந்த இருதயம் என்ன பண்ணிடணும்னா அப்படியே சுக்கு நூறா உடஞ்சிடணும். ஆமேன். திரும்பி எழும்பவே வேண்டான்னு முடிவு பண்ணி உணர்வு வந்தாலும் போய் தற்கொலைக்கு பண்ணவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனா பேதுருவை கொண்டு வேதம் சொல்லுகிறார், அவன் மேடையில ஏறின பிரசங்கம் பண்ணா 10,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இதுவரைக்கும் பேதுரு நாணல், இப்பொழுது உன்னை பார்த்து சொல்றேன், நீ கற்பாறை, நீ கேபா, நீ கற்பாறையா இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி, எனக்கு யூதாசனுடைய வழிமுறை அல்ல, பேதுருவை போல என்னை நீங்க உணர்த்தும் போது உங்க சமூகத்தில் ஹல்லேலூயா அறிக்கை செஞ்சு இந்த ஜெபத்தை முடிக்கலாமா? அப்படியே இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய மகிமை உங்க தலை மேல. கை வலிச்சா கூட பரவாயில்ல, கைய மேல உயர்த்தி தேங்க்யூ. அந்த மிஷினரி உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த பின்னூசி எடுத்து தன்னுடைய சரீரத்துல குத்தி பார்க்க
நான் இன்னும் நான் குஷ்டரோகி ஆகல, இன்னும் நான் ரெப்பர் ஆகல. என் சரீரம் தசைகள் எல்லாம் ஜீவனோட தான் இருக்குது. ஆனா உணர்ச்சி போன உடனே அவர் டிசைட் பண்ணிட்டாரு, என் உடம்பு கெட்டு போயிருச்சு, என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே சத்தமா அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எஸ், அத மாதிரிதான் முழு பலத்தோட, எஸ் முழு பலத்தோட, அப்படியே ஆமா, அப்படிதான் கர்த்தர் யாரோ ஒருத்தர்ட்ட இன்னைக்கு பர்சனலா ஆண்டவர் நிறைய பேர்ட்ட என்கவுண்டர் பண்ணி இருக்கிறாரு. மகா, நீ எப்படி இருந்தவன்பா, நீ எப்படி இருந்தவன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ உணர்வடைஞ்சவன்பா. நீ சின்ன விஷயத்த கூட, சின்ன போய் கூட உனக்கு வந்து பிரச்சனையா தெரிஞ்சிருச்சு. நீ அவ்வளோ ஸ்பிரிச்சுவல், உனக்கு அவ்வளவு உணர்வுள்ள ஆவி இருந்துச்சு. எதுக்குமே ஒரு கோவப்பட்ட அடுத்த நிமிஷத்துல உடனே உனக்கு உணர்வு வரும். ஏன்னா உனக்குள்ள அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. ஆனா இப்ப நீ கடினப்படுத்தி அந்த உணர்வுள்ள இருதயமே போயிச்சு. இல்ல அவ்வளவு நேரம் கோவப்பட்டதுக்கு அப்புறம் கூட தப்பு பண்ணோன்னு தெரியல. நன்றியப்பா சொல்லுங்க முழு பலத்தோடு. நன்றி 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 நன்றியப்பா, நன்றியப்பா. மண்ணான மனுஷன், நான் மண்ணான மனுஷன் ஆண்டவரே, என்னால ஏதாவது செய்ய முடியுமா? ஓ அல்லேலூயா, நன்றி நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ கைகளை மேல உயர்த்தி தேவனே, உங்க சத்தம் உயரட்டும். தேவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே முழு பலத்தோடு தேவனே, தேவனே இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. உங்க கிருபை எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி, உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.